ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த படத்தை பத்தி ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். ஆனா இந்த ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னமோ தெரியல, நான் வந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்கே சொன்னதுதான் இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ரீஎடிட் பண்ணி நான் வந்து இந்த சேனலில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் அந்த டைம் போடும்போது நீங்க பிடிவனா பூச்சான்லாம் கமெண்ட்ஸ் வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், இந்த படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் இந்த அழகிய தமிழ் மகன் நான் பார்த்துட்டேன். ஓகே, எனக்கு அந்த படத்தை பற்றி ஃபுல்லாக தெரியும், நான் பார்த்தாச்சு. அதில் நீங்கள் என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்லி திங் வந்துட்டு இது உங்களுக்கான வீடியோ. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். தளபதி ரசிகர்களை மட்டும்தான் நான் வந்துட்டு கட்டாயப்படுத்தி சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். மற்ற ரசிகர்கள் பொதுவான சூர்யா ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், அது எல்லாம் ஓவரால் அந்த சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட கதையை வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு மீட் பண்ணி நான் பேச போறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ இன்னும் இந்த அழகிய தமிழ் பார்க்காத நிறைய பேர் இருப்பீங்க. இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2007 வந்துச்சு. ஸோ ஆஸ் ஏ ஃப்ளாப் மூவி. எதனால ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 2007 காலகட்டத்தில் வந்துட்டு இந்த ஒரு படத்தோட இட்ஸ் லைக் இப்போ சொல்றாங்கல்ல பூமர், கிரிஞ்ச், இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு வேர்டுமே கிடையாது. அந்த டைம்ல வந்துட்டு இது ஒரு போரிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளாப் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆஸ் ஏ ஃப்ளாப் மூவி எதனால ஃப்ளாப் ஆச்சு? ஸோ அந்த ஃப்ளாப் வந்துட்டு உண்மையான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்துடைய பட்ஜெட் வந்துட்டு 15 to 20 கோடிக்குள்ள ஆகியிருக்கும் அப்படி மாதிரி ஒரு எஸ்டிமேட் பட்ஜெட் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 40 கோடி தான். 20 கோடியில் படம் எடுத்து 40 கோடி வசூல், 20 தான் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ஹிட்டா ஃப்ளாப்பா, ஆவரேஜா, அபவ் ஆவரேஜா, ஆவரேஜ் டு ஆவரேஜா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நான் ஏன் இந்த அபவ் ஆவரேஜ், ஆவரேஜ் டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை கூகுளில் போட்டு பார்த்தா இது அப்படியே சொல்லுது. ஸோ இந்த அபவ் ஆவரேஜ்னு சொன்னாலே வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு அர்த்தம். ஆனால் இது அபவ் டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஃப்ளாப்பா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 15 to 20 கோடி போட்டு ஒரு படத்தை வந்துட்டு எடுத்து அது வந்து 20 கோடி தான் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கொடுக்குது. மொத்தம் 40 கோடி கொடுக்குது. அதுல வந்து பெரிய ஒரு இது இருக்காது. ஓகேவா? ஸோ ஓகே, ஒரு லாபம் ஓகே. ஆனா 5 கோடி போட்டு 40 கோடி எடுத்தாலும், 15 கோடி எடுத்தாலும் அது ஒரு லாபம். ஓகேவா? 5 கோடி தான் போட்டிருக்கு, 15 கோடி லாபம் எடுத்துருக்கு. 5 கோடி கழிச்சா வந்துட்டு 10 கோடி ப்ராஃபிட். ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 40 கோடி 20 கோடி கழிச்சு 20 கோடி தான் கிடைச்சிருக்குது. ஸோ அது வந்துட்டு அதை எப்படி சொன்னா ஒரு பெரிய மதிப்பா சொல்ல முடியாது. ஒரு 30 கோடி கிடைச்சிருந்தா கூட ஒரு பெரிய மதிப்பா போட்டுக்கலாம் அந்த டைமுக்கு. பட் ஒரு பெரிய மதிப்பா இல்லைன்னு நான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த 1 year முன்னாடி நான் போட்ட இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல வந்துட்டு உனக்கு என்னடா ரிவ்யூ பண்ண தெரியும், ரீலீஸ் பண்ணா நீ ரிவ்யூ பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு ஹிட் மூவிடா, விக்கிபீடியாவில் போய் பாடுறா அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் சொல்கிறேன், நீ விக்கிபீடியாவில் போய் பாரு, இது ஹிட்டா ஃப்ளாப்பா இல்லை அபவ் ஆவரேஜ் டு ஆவரேஜா அப்படின்ட்டு. நீ பார்க்க முடியல அப்படின்னா நானே சைடில் போகிறேன், இதை பார்த்து வச்சுக்க. ஸோ இதுக்காக தான் நான் இதை போட்டேன். அண்ட் வந்துட்டு ரிவ்யூ கண்டினியூ பண்ணுவேன்.
இதை பண்ண மாட்டோமா? படத்தோட ஸ்டார்டிங் பேசிக் கதை என்ன அப்படின்னு இவர் நார்மலா ஒரு குடும்பத்தை அநியோன்யமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு நல்லா இருக்கு ரன்னிங் ரேஸ்ல அப்படி இப்படி ஓடி நல்லா அப்படி விளையாடிட்டு இருக்கிற ஒரு பையன் திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி அந்த பொண்ணை வந்துங்கிற போது இவனுக்கு ஒரு வந்துட்டு நார்மலா ஒரு முன்கூட்டியே நடக்கிற விஷயங்கள், எதிர்காலத்தில் நடக்கிற வேண்டிய விஷயங்கள் நிகழ்காலத்திலே அவனுக்கு தெரியும். ஸோ அது தெரிகிற விஷயத்தினால இவன் ஒரு கட்டாயத்தினால அந்த தன்னோட காதலை விட்டு பிரிகிற ஒரு நிலைமை வருது. ஆனா பிரிகிற ஒரு நிலைமையில இன்னொருத்தவங்க உள்ள வரான். அவன் யாரு, இந்த படத்துல என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ரியாலிட்டி நடந்த சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படம் தான் வந்துட்டு அழகிய தமிழ். எங்க குரு ஓட்டத்துல கிங். இந்த அழகிய தமிழ் மகன் வந்துட்டு நீங்க இந்த கதை களத்தை எல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தோணிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிடிக்காம கூட போயிருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ கதை அண்ட் பாயிண்ட் அண்ட் பிளஸ் பாயிண்ட் நான் திருப்பி போறேன். பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சங்கர் சார் பாணியில நண்பன் படம் எப்போ வந்துச்சு நிறைய நண்பன் படத்துல வந்துட்டு அந்த ஒரு லவ் வந்துட்டு அந்த ஒரு இலியானாவுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும்போது, விஜய் சாரை பார்த்து இலியானாவுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும்போது அப்படியே வந்துட்டு உடம்பு பூரா பூ பூக்குற மாதிரி, அப்படியே வந்துட்டு மேல நட்சத்திரம் எல்லாம் வந்துட்டு நிலாவா தெரிகிற மாதிரி, அப்படியே உலகமே வந்துட்டு வேற ஒரு விதமா வந்துட்டு பியூட்டிஃபுல்லா தெரியுற மாதிரி சங்கர் சார் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அதே இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தளபதியோட படத்துல காமிச்சது யாரு அப்படின்னா வந்துட்டு இந்த டைரக்டர். ஓகே, இந்த அழகிய தமிழ் படத்துல வச்சுக்கேன் என்னடா காமிச்சாங்க, என்ன விஎஃப்எக்ஸ் காமிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு போது ஸ்ரேயாவுக்கு வந்துட்டு விஜய் சார் மேல ஒரு லவ் கிரியேட் ஆகும்போது அங்க ட்ரெயின் போற மாதிரி, இப்படி வந்துட்டு இடம் எல்லாம் மாறுற மாதிரி, ஸோ நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்துட்டு எறும்புக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறது, எறும்பு வந்துட்டு விளையாடிட்டு போறது, அப்பா வந்துட்டு விஜய் சாரோட அந்த படத்துல இருக்கிற அந்த அப்பா வந்துட்டு அந்த மகனை வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவனை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வரணும். அப்ப நாங்க போகும்போது படை ஆட்கள் எல்லாம் கூட்டு போகும்போது வந்துட்டு எவனை குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க மேல இருந்து வருவாங்க. ஸ்ரேயா வரும்போது அப்படி ஆண் வா பழக்கும்போது வந்துட்டு வாய்க்குள்ள போயிட்டு காதோடி வெளில வரும். ஸோ அது வந்துட்டு அந்த டைம்ல அது வந்துட்டு செம்ம பீக்ல இருந்தது. ஆனா அந்த ஒரு இதுதான் வந்துட்டு நம்ம சங்கர் சார் அதுல இருந்து இன்ஸ்பிரேஷனா இல்ல இவரு ஓனா திங்க் பண்ணாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுல வந்துட்டு நண்பன் படத்துல இட்ஸ் ஏ சூப்பர் ஹிட் மூவி. ஸோ நண்பன் படத்துல வந்துட்டு அந்த பூ பூக்கிற மாதிரி, நட்சத்திரம் இந்த லாவா மாறுற மாதிரி இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. யார் நோட் பண்ணீங்க? இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அதுல பண்ணிருக்காங்க. ஓவரால் வந்துட்டு 2 ஷேட்ஸ். ஸோ நம்ம விஜய் சார் வந்து 2 ஷேட்ஸ்ல நடிக்கிறனால ஹீரோ அண்ட் வில்லன், ஸோ வில்லன் ரோல் ஹீரோ ரோல் நடிக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹீரோ ரோல் வந்துட்டு லைக் அப்படி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சுட்டித்தனமான ஒரு பையன், ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற ஒரு பையன், அம்மா சொல்ல கேட்குற ஒரு பையன், அப்பாவுக்கு பயப்படுற ஒரு பையன், அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு ஹீரோ அண்ட் வில்லன் பாட்டில பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. அவன் வந்துட்டு அப்பா அம்மா யாரும் இல்லை. அதனால வந்துட்டு அவன் எப்படி வளரணும்னு ஆசைப்பட்டானோ அவன் அப்படியே ஏதோ ஒரு பிற்போக்கில் வளர்ந்துட்டான். பணம் 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 அப்படி வளர்ந்துட்டான். ஸோ ரெண்டுக்கும் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நிறைய வேரியன்ஸ் இருந்தால் வந்துட்டு நிறைய புரிதல்கள் அண்ட் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பூர்த்தி காமிச்சிருக்காங்க. இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, நடத்திட்டு இருக்கிறதவ, ஜெயிக்க போறது நான்டா. இட்ஸ் லைக் அங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையன், இங்க வந்து ஒரு கெட்ட பையன். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் தரத்தை உயர்த்தி காமிக்க முடியுமோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்தை டிவியில பார்க்கும்போது, நான் வந்துட்டு தியேட்டர்லாம் போகல. ஸோ உண்மை அதுதான், ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை நான் டிவியில பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டா பிடிக்கல. ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் மைனஸா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இந்த ஃபைட் அன்னைக்கே நான் படத்துல இந்த அன்னைக்கே அப்படின்னா வந்துட்டு நான் 2007 எல்லாம் வாய்ப்பு இல்லை, 2010 வாய்ப்பு இல்லை,
ஒரு 11 நினைக்கிறேன். ஸோ 11 மேபி இருக்கலாம், எனக்கு கிளியரா இயர் தெரியல. அந்த டைம்ல தான் வந்துட்டு நான் டிவியில விஜய் சார் படத்தையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச தருணம்னு நினைக்கிறேன். கில்லி படம் நான் பார்த்துருக்கேன், பட் ஆனா எப்போன்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் இந்த ஆலய தமிழ் நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அன்னைக்கே எனக்கு பிடிக்கல. என்னடா இது பறந்துகிட்டே இருக்காங்க அப்படி மாதிரி. ஸோ எனக்கு அப்பவே இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு மைனஸா இருந்துச்சு. செகண்ட் திங் வந்துட்டு அந்த இடத்துல மைனஸா இருந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு சாங். சாங் எல்லாம் செம்மையா இருக்குண்டா. சாங்ல என்னடா வந்து மைனஸா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சில ரசிகர்கள் இருக்காங்கல்ல, குத்து சாங், ஓரளவுக்கான ஒரு மெலோடி சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும். மற்றபடி சும்மா சாங்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஸோ எனக்கு வந்துட்டு மைனஸா இருந்தது கேளாமல் அந்த சாங் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, அந்த டைம் பிடிக்கல. இப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் சாருக்காக கிடையாது, கேட்டு கேட்டு பிடிக்கும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ சாங் வரும் சரிமா. ஸோ அந்த நமிதா அவங்க அந்த ஐட்டம் சாங், அந்த ஐட்டம் சாங் எனக்கு பிடிக்காது. இப்போ அது விஜய் சார் இருக்கிறனால எனக்கு பிடிக்கும், மற்றபடி பிடிக்காது எனக்கு அந்த சாங் இப்போ வரைக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது நான் சும்மா சொல்லல, சீரியஸா அன்னைக்கு இருந்த டைம்ல நான் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு மெமரி தாட்டை தான் நான் சொல்றேன். ஸோ அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணதான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஆள் பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் ஒர்க் அன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியல. விஎஃப்எக்ஸ் ஒர்க் இந்த கண்ணுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு நான் அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணுக்கு தெரியுது. செகண்ட் திங் வந்துட்டு இந்த ஓவரால் எல்லா சாங்குமே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஐட்டம் சாங் தவிர்த்து எனக்கு வந்துட்டு, அது ஏன் ஐட்டம் சாங் தவிர்த்து அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அதுல அந்த வில்லன் பிரசாத் அப்படிங்கிற மாதிரியே காமிக்கும் போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. ஸோ சாங் ஓகே, பட் அது என்னடே தெரியல, சாங்கு பிளஸ் சாங்ஸ் டான்ஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் எனக்கு. ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு, நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓடு 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 ஓத்தாண்டா ஓடு உலகமாக ஓடு. அண்ட் வந்துட்டு இந்த ஒரு தஞ்சாவூர் என்னது தஞ்சாவூர் போகாதடி அந்த ஒரு சாங் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காது. ஏன்னா நான் ரசனே இல்லாதவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ அந்த ஒரு சாங் எனக்கு பிடிக்காது. ஸோ இப்போ போக போக தான் எனக்கு அந்த சாங் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என் தங்கச்சி வந்துட்டு வீட்டில் கேளாமல் அண்ட் தஞ்சாவூர் போகாதடி அண்ட் வந்துட்டு இந்த ஐட்டம் சாங் கூட நல்லா போட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். ஸோ அதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. நல்ல சாங் தான் திரும்ப திரும்ப போடுவா. எனக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகும். ஸோ தங்கச்சி இரிட்டேட் பண்றதுக்கு எனக்கு இரிட்டேட் ஆகுமான்னு தெரியல, மற்றபடி எனக்கு வந்து பொதுவாகவே அது இரிட்டேட் ஆக தான் செஞ்சிச்சு. அண்ட் அந்த இது வந்துட்டு இப்போ பிற்போக்கா நிறைய தருணங்கள்லாம் மாறி மாறி வந்து இப்போ எனக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பணம் 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 தான். அண்ட் பிரசாத், ஸோ வில்லன் பிரசாத் வந்துட்டு இருக்கிறாருல. ஸோ வில்லன் பிரசாத் வந்துட்டு நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு வந்து நிறைய தோணும். ஏன்னா வந்துட்டு மார்வல்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி என்னடா கெட்டவனா இருந்தா நல்லவனா கிளைமேக்ஸ்ல மாறிட்டு போயிருந்தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு நல்லவனா மாறிட்டு போயிடுவார் கடைசியில. உண்மை சொல்ல போனோம்னா வந்துட்டு அவருக்கு சுச்சுவேஷன் தான் அவர் வந்துட்டு பேடா கிரியேட் பண்ணிச்சு. வில்லன்ஸ் ஆர் நாட் போர்ன், இட்ஸ் கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு பிறக்கும் போது 10 வயசுல அந்த 10 வயசு வரைக்கும் வந்துட்டு அவருக்கு தங்க தொட்டில வளர்ந்த ஒரு ஆள், பல் வளர்க்க ஒரு ஆளு, பிரஷ் போட ஒரு ஆளு, ஷூ மாட்ட ஒரு ஆளு, ஆட்கள் திறந்து விட ஒரு ஆளு, அப்படி ஒரு தங்க தொட்டில வளர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு திடீர்னு 10 நிமிஷத்துல குப்பை தொட்டில போய் விழுந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த குப்பை தொட்டில வந்துட்டு தெருவில் நிற்கும் போது அந்த ஒரு சாப்பாட்டுக்காக கேட்கும்போது நின்னது எனக்கு அந்த பணம், கேவலம் பணம். ஸோ அந்த வில்லன் வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணப்படுறாரு. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவரு பொது இடத்துல எல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு தம் அடிக்கிறதும், அப்படியே போயிட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒரு மாதிரி சில்மிஷ வேலைகள்லாம் காமிக்கிறதும், பொண்ணுங்கள்ல வீக்கா இருக்கிறதும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வில்லனிசம்கான அந்த ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஓவர் ஆக்டிங். ஃபர்ஸ்ட் உண்மையை ஒத்துக்கணும். ஸோ சில விஷயங்கள் சில இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, இந்த கிரிஞ்சு பூமர் அந்த டைம்ல இல்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம அதை இந்த இது பார்க்கும்போது வந்து எனக்கே தோணுது, என்னடா இது, எனக்கு அது எமோஷன்ஸை பீக் பண்றது அதை சொல்றது அது வேற. மற்றபடி சில விஷயங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு என்னடா இது அப்படி மாதிரி தோணுது. ஸோ அது வந்துட்டு ஏனே தெரியல. அஸ் ஏ விஜய் ஃபேனா இருந்தாலுமே உண்மையை ஒத்துக்கணுங்க. என்னதான் இருந்தாலும் சரி, சில விஷயத்த பார்க்கும்போது வந்துட்டு
இல்லப்பா நல்லா இல்லப்பா. ஸோ அதனால நமக்கே தோணுது. அண்ட் சில ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது, இந்த குருவி படத்தை வந்துட்டு பறக்கிற அந்த ஒரு சீன், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துலயும் வந்துட்டு மூங்கில் எல்லாம் இங்க சைடு பறக்கிறது. ஸோ சில ஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு சுல்லான் படத்துல நம்ம தனுஷ் வந்துட்டு அப்படியே பறந்துகிட்டே இருப்பாரு. ஸோ அதே மாதிரி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால சில விஷயங்கள்லாம் மைனஸா இருக்குது. ஸோ ஆனா இந்த படத்தை வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கலாமா, என்ஜாய் பண்ணலாமா, ரீலீஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தை நீங்க வந்துட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது ஓவரால் நம்ம குருவை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நல்லவர் அப்படின்னா வந்துட்டு ஒரு 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 காதலி கிடைச்சிட்டா, நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. ஓகே, நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு கிடைச்சிருந்தாலுமே வந்துட்டு அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா, அவளை செக்ஸுக்காக நீ லவ் பண்றியா? நீ எதுக்கு லவ் பண்ற? நீ உடம்புக்காக லவ் பண்றியா, இல்ல அவளை நீ லவ் பண்றியா? இதான் கேள்வி. ஆனா அந்த குரு வந்துட்டு அவங்களுக்காக மட்டும்தான் லவ் பண்ணுவாரு, அவரோட உடம்புக்காக லவ் பண்ண மாட்டாரு. ஸோ அதை வந்து இங்க ஏத்துக்கலாம், அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் உங்க லைஃபுக்கு. வில்லன் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பணம் அப்படிங்கிறது தேவைதான், பட் பணம் அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. பணம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பேப்பர். ஸோ அந்த பேப்பர் தேவைதான், பட் அது ஒரு மேட்ரு கிடையாது. எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு என்னதான் ஒரு சொத்து மதிப்பு பெரிய ஒரு டாப் 10 பணக்காரங்கள்ல ஒருத்தங்களும் ஆனந்த் செல்லையா இருந்தாலுமே, அந்த படத்துல வர அவளோட அப்பா ஆனந்த் செல்லையாவே இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு அபிதான் முக்கியம், பணம் முக்கியம். ஸோ அது வந்துட்டு அடுத்த சீன்ல அது வந்துட்டு வேற மாதிரி மாறும். ஆனா நல்ல கருத்தை நம்ம எடுத்துக்கலாங்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம என்னதான் நல்லவனா இருந்தாலுமே சரி, நம்ம என்னதான் நல்லவனா உழைச்சாலுமே சரி, நம்ம என்னதான் நல்லவனா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் நல்லவங்களா நம்ம வீட்டில் இருந்தாலுமே சரி, ஒரு கட்டத்துல நம்ம வந்துட்டு எதிர்க்கப்படுறோம். அது எந்த கட்டம் அப்படிங்கிறது இந்த படத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இந்த அழகிய தமிழ் ரீரிலீஸ் படத்தை நீங்க யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சு, அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துச்சு, அண்ட் இந்த அழகிய தமிழ் வந்துட்டு தோத்துருக்கலாமா தோத்துருக்க கூடாதா அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. இது ஃப்ளாப்பா இல்ல ஜஸ்ட் ஓகேப்பா ஹிட்டுப்பா அப்படி மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க கருத்து. அது வந்துட்டு பொதுவா ஃப்ளாப்பு ஹிட்டு அப்படிங்கிற இல்லாம நீ இந்த படத்தை பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுது, இது ஃப்ளாப்பா ஹிட்டா, உன் மனசுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸ். இல்லப்பா நல்லா இல்லை, சரி நல்லாவே இல்லை, சி சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கா, நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று இருக்குடா அப்படி மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் நான் வந்து உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் குரு தாண்டா பேசுறேன். this is Master Askin. So next video சந்திப்போம். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா, உனக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் பாய்.